ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலப் டிசைன். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சும், அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு போதும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக, கேன்வாஷ் கிடையாது, ஐனிங் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் எப்போவுமே கட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லையா, அந்த மடிப்பு அப்படியே போட்டு அதுக்கு மேலே இந்த கார்டு வச்சு அப்படியே வரைஞ்சிக்குங்க. இதுதான் ரெடி அளவு. நான் அந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதான் ரெடி அளவு. அதுக்கு மேலே வைங்க. மேலே வச்சு அப்படியே மார்க் போட்டுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படியே இந்த மாதிரி மார்க் போட்டு ரொம்ப சிம்பிள். அதுக்கு மேலே நல்லா கொஞ்சம் அச்சா போட்டு, ஏன்னா நம்ம இதை தான் வச்சு அப்படியே தட்டி எடுக்க போகிறோம். அதுக்காக இதை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து தட்டிட்டு அந்த அச்சு மேலேயே ஒரு மார்க் போட்டுங்க. உங்களுக்கு அது வரல அப்படின்னா அந்த கார்டு வச்சு கூட நீங்கள் மார்க் போட்டுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்து அடுத்த ப்ளவுஸில் அப்படியே தட்டிக்குங்க. தட்டிட்டு இதுக்கு மேலேயே அப்படியே கார்டு வச்சு நீங்கள் அப்படியே மார்க் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. மார்க் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு உள்ள ஒரு துணி கொடுக்கறதுக்காக ஒரு பிளாக் கலரில் சின்னதாக ஒரு பட்டி பீஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவுக்கும் வேணும். இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக ஒரு பட்டி பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அடி பக்கத்தில் வச்சு நவுறாமல் இருக்கிறதுக்காக ஒரு நீடில் ஒன்று குத்தி இந்த மாதிரி நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துலையே அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. கரெக்டாக அந்த மார்க் அந்த வளைவு மேலே அப்படியே வரணும். தையல் எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. கொஞ்சம் அப்படி நகர்ந்துச்சுன்னா கூட அந்த ஷேப் ஒரு மாதிரியாக ஷார்ப்பாக வந்துடும். அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் வராது, வி ஷேப் மாதிரி வந்துடும். அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த நீடில் எடுத்துகிட்டு அப்படியே பீஸை திருப்பி நம்ம இந்த ஒரு பீஸ் வச்சோம் இல்லையா, அது மேலே சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து கை பீஸு. அது பார்டர் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக எட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா செக் பண்ணிக்கோங்க. தையல் அடிக்கும் போதெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் அந்த தையல் போட்டோம் இல்லையா, அது மேலே அப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா சின்ன பார்டருன்றதுனால நம்ம தையல் வந்து வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பு நம்ம எப்படி அந்த கார்டு வச்சு நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டோமோ அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷேப் எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த ரவுண்ட் ஷேப்லாம் சின்ன சின்னதாக அதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சும்மா அப்படியே திருப்பிட்டு பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள். திருப்பிட்டு ஏதாவது ஒரு சின்னதாக நீடிலோ இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவரோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அது பாருங்கள், அது பட்டையாக இருக்குது இல்லையா, அந்த பட்டையை மட்டும் பொறுமையாக விட்டு அப்படியே இந்த ஷார்ப் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப குத்திடக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி உள்ளே குத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஷேப் வந்துச்சிங்களா. அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த பட்டையாக விட்டு பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஒரு எஜ்ஜு தையல் நூல் மாற்றிக்குங்க. நம்ம என்ன கலரில் வந்து நம்ம வந்து தைக்கிறோமோ அந்த கலரில் நூல் மாற்றி தைக்கணும். இப்போ எதுக்காக நான் இந்த ஊசி எடுத்து வச்சுருக்கேன்னா, எங்கெல்லாம் துணி உள்ளே போயிருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக அந்த துணி ஊசியை வச்சு குத்தி விட்டோன்னா வந்துடும். அதுக்காக இந்த பாருங்கள், தையல் போட்டு எடுத்துட்டோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம எஜ்ஜு தையல் போட்டோமா, அதுவும் அந்த கார்னரு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.